அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பணவரவுக்காக நம்ம பரிகாரம் செஞ்சிட்ருக்கோம். அதை செய்கிற சில பேருக்கு உடனடி பலனே கிடைக்குது, சில பேருக்கு தாமதமாகுது. இன்னும் சில பேர் அந்த பரிகாரங்களை செஞ்சு எங்கள் கையில் பணம் சேருது, ஆனால் சேர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே ஏதாவது ஒரு செலவு வந்துடுது, பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீண் விரயம் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுபோல் மற்ற பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கொடுப்பதற்கு தாமதமாச்சு, இல்லை பலனே கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே கட்டாயம் தேவையான பணம் கிடைத்தே தீரும். எந்த ஒரு பரிகாரத்தையும் ஈர்ப்பு விதி பயிற்சியும் நம்ம முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சி செஞ்சு அவங்களுக்கு அந்த அன்னைக்கே பலன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருந்தேன். அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். சரி, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுது. சந்திர பகவானுடைய பரிபூர்ண அருள் இருந்தால் தான் நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். மகிழ்ச்சியும் அமைதியும் இருந்தது அப்படின்னாவே பணம் இல்லைன்னா கூட அதை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனம் யோசிக்கவாவது செய்யும். ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலையில் நம்ம கையில் லட்சம் பணம் கொடுத்தாலும் கட்டாயம் நம்மளால் அதை பயன்படுத்திக்கவும் முடியாது, ஒரு உருப்படியான விஷயத்தை செய்யவும் முடியாது. அதனால் மனதிற்கு மிக முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். அதனால சந்திர பகவானுக்கு உகந்த இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் இந்த திங்கட்கிழமை செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை செய்யுங்க. ஆனாலும் இன்னைக்கு நீங்கள் செய்யும்போது இன்னும் ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மதியம் 1:20க்கு மேலே நமக்கு ஏகாதசி திதி துவங்குது. இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிக உகந்த திதி. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மாதத்தில் 2 முறை வரக்கூடிய திதி வளர்பிறை ஏகாதசி திதி, தேய்பிறை ஏகாதசி திதி அப்படின்னு 2 இருக்குங்க. இதில் வளர்பிறை ஏகாதசி திதியில் நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். தேய்பிறை ஏகாதசி திதியில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீங்கணும்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம். ஏகாதசி திதிக்கு எப்படி தனி சிறப்பு உண்டோ அதே போல் அது வரும் மாதத்திற்கும் நாளுக்குமே தனித்தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இது தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி திதி திங்கட்கிழமை நமக்கு வருதுங்க. மதியத்துக்கு மேலே வருது. இந்த நாளில் நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமாக நமக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஒருவேளை சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இதை செய்யுங்க. மற்றபடி அசைவம் செஞ்சுருக்கோம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னாலும் இந்த தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இந்த பரிகாரம் செய்வதற்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 8 to 9 அப்படிங்கிறது மிக சரியான நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு சந்திர ஓரை இருக்குது. சந்திர பகவானுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமையில் சந்திர ஓரையில் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகவே அந்த நேரம் ஆகிடும், இல்லை நாங்கள் வெளியில் இருக்கோம் போகவே அந்த டைம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ஏன்னா நமக்கு இரவு 12 மணி வரைக்கும் திங்கட்கிழமையும் உண்டு. ஏகாதசி திதிங்கிறது நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி இல்லாதவங்க பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூர் ஒயிட் சீட் எடுத்துக்கோங்க. இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தணும். வெள்ளை நிறமாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா சந்திர பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது வெண்மை நிறம். அதுக்காக தான் நான் இந்த கலர் எடுத்துக்க சொல்கிறேன். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 எண்ணிக்கையில் பச்சரிசி தேவைப்படுதுங்க. இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா முனை உடையாத பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை எங்கள் வீட்டில் முனை உடையாத பச்சரிசி இல்லை, எல்லாமே உடஞ்ச மாதிரி தான் இருக்குது, பொங்கலுக்கு வாங்கின அரிசி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது
21ன்னு கவுண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சிறிதளவு வந்து எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே மிக்ஸ் ஆகியே இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களில் முதலிடத்தை பிரிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி. மேலும் சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போதும் நெல்லை சொல்லலாம், அந்த நெல்லுக்குள்ளே இருக்கிற இந்த பச்சரிசியை சொல்லலாம். அதுக்காக தான் நான் இவ்வளவு முறை வந்து சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். கட்டாயம் வந்து பச்சை கற்பூரம் தேவைப்படுதுங்க. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி, இன்று இரவுக்குள்ளே செய்யலான்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் நீங்கள் உடனடியாக போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பச்சை கற்பூரத்தோட மகிமையை பற்றி. அதனால் இது வரைக்கும் வாங்காமல் இருந்தாலும் இன்றைக்கி அற்புதமான நாள், இன்றைக்கி போய் வாங்கிட்டு வாங்க. நிறைய இடங்களில் கிடைக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நாட்டு மருந்து கடை, ஆன்லைன் ஷாப்பிங்னு எங்கே பார்த்தாலும் இது கிடைக்குது. அதனால் எப்போவுமே வாங்கிட்டு வந்து வைங்க. இது வீட்டில் இருந்தாலே நமக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். மேலும் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை சொல்லலாம். ஏகாதசி திதி நாளாகவும் இருக்கிறதுனால இன்றைக்கி வாங்குறதும் இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதும் நல்ல பலனை தரும். இது சிறு துண்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல மூடுனதாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காயை சொல்லலாம். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயமோ எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த நாணயம் எடுத்துக்கிட்டாலும் தவறு கிடையாது. இருந்தாலும் ₹5 நாணயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதின்னு பார்க்கும்போது 5ங்க. மேலும் குபேர பகவானுக்கு உகந்த எண்ணுன்னு பார்க்கும்போதும் 5 சொல்லலாம். மேலும் மகாவிஷ்ணுவானவர் எந்த கிரகத்துக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு அதிபதி. புத்தி நமக்கு சரியாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா தான் பணத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா வீண் விரயமாகும். அதனால புதன் பகவானுக்கு உகந்த இந்த 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த நாணயத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். தேவையான பொருள்னு பார்க்கும்போது இவ்வளவு தான். அடுத்து நமக்கு தேவையானது பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ, இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ₹1 நாணயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ₹5 நாணயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் கட்டாயம் வந்து பயன்படுத்துங்க. ஏற்கனவே பண வரவுக்கு நிறைய பொருட்களை வந்து நம்ம சேர்த்திட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இதையும் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555, அதாவது 555. இது நாணயத்தோட எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். இப்போ எதில் எழுதுனீங்கனாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து அது அழிஞ்சிருந்தான். ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எழுதுறது மட்டும்தான் வந்து நமக்கு முக்கியம். அவ்வளவே தான். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்திட்டிங்களா? இதை வெள்ளை நிற நூலில் மூட்டை போல் வந்துட்டு கட்டிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு, எனக்கு பண வரவு அதிகரிக்கணும், பணம் எப்போதுமே வீட்டில் தங்கணும், தாராளமாக பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு பணம் இல்லை கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் பணம் வரணுங்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. அதன் பிறகு பூஜை அறைக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அங்கே போயிட்டு நீங்கள் 5 நிமிஷம் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ வந்து இதை வச்சுக்கோங்க. மேலும் இதை சின்ன சின்ன பொட்டலங்களை, அதாவது ஒயிட் ஷீட்லேயே நீங்கள் சொன்ன பொருட்களையெல்லாம் நீங்கள் சேர்த்து ஒரு 4-5 ரெடி பண்ணிட்டீங்கன்னா கூட பீரோவில் ஒன்று, பர்ஸில் ஒன்று, ஹேண்ட்பேக்கில் ஒன்று, உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்று, இது போலவும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கேள்வி வரலாம், எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னுட்டு. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. பச்சை கற்பூரம் மட்டும் காற்றில் கரைந்து போகும். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் இந்த காசை எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் இதே போல் வெள்ளை துணியிலையோ வெள்ளை நிற பேப்பர்லேயோ திங்கட்கிழமை நாளாக பார்த்து மேலே சொன்ன அந்த பொருட்களை சேர்த்து இதே நாணயத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக பண வரவில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பணம் வரதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளும் நீங்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.